இப்னு ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு சின்ன செயலை செய்வான், அதை பத்தி அவன் பெருசாவே எண்ண மாட்டான். ஏதோ ஒரு கஷ்டப்படுறான்னு சொல்லி ஒரு திரகம தூக்கி கொடுத்திருப்பான், அதெல்லாம் பெருசாவே நினைச்சிருக்க மாட்டான். ஆனா இந்த அமல் அவனை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல ஹதீதுகள், ஒரு மனிதர் நடந்து செல்லும் பொழுது ஒரு முள்ள தூக்கி போட்டாருங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதற்கு நன்றி செலுத்தினார், அல்லாஹ் அவரை மன்னித்தான். ஒரு மனிதர் பாதையில் இடைஞ்சலாக இருந்த ஒரு மரத்தை வெட்டி போட்டாரு, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் செய்ததால் இவரை அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுப்பினான். ஒரு விபச்சாரி நாய்க்கு தாகம் என்பதால் தன் ஆடையை கிணற்றிலே முக்கி எடுத்து அந்த தண்ணீரை பிழிந்ததால் அல்லாஹ் அந்த விபச்சாரியை மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்தான். இஹ்சான். நம்ம 5 வக்து தொழுதா சொர்க்கத்துக்கு போலாம்னு நினைக்கிறோம், தாவா செஞ்சா சொர்க்கத்துக்கு போலாம்னு நினைக்கிறோம், கரெக்டா சதக்கா கொடுத்துட்டா ஜக்காத்து கொடுத்துட்டா சொர்க்கத்துக்கு போலாம்னு நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் நம்மள சொர்க்கத்துக்கு அழைச்சி போகணும் ஒருபோதும் நினைச்சிருக்கோம்.